ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு ராஜிக்கு தலைவலிக்கு தான். உடனே வந்து அத்தை தைலம் இருக்கான்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோடனே கதிருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அதனால் வந்துட்டு நான் கீழே படுத்துக்கிறேன், நீ இப்போ மேலே படுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது திடீர் அக்கறையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்ல இருந்தாலும் உன்னை மேலே படுக்க விட்டதே பெருசு அப்படிங்கிற லெவலுக்கு நடந்துக்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? மேலே படுக்க விட்டா கம்னு இருக்க வேண்டியதானே. ஒருத்தவங்க படுத்த பில்லோ கவரில் நான் படுக்க மாட்டேனா, எம்மா என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீம்பு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் படுத்துறாங்க, தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிச்சுங்க. விடிஞ்ச உடனே வாசல் தெளிச்சு கோலம் போட்டுருக்காங்க. அப்போ பாட்டி வேற, பாட்டியை பார்த்தோன்னே கொஞ்சம் பாசமலர் பொங்கிட்டாங்க. நீ இப்படிலாம் பொங்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் பேரன் என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்து அடி வாங்கினது பத்தலையாமா, அதனால உரண்டை இழுக்கணுங்கிறதுக்காக இப்போ ராஜு போட்ட கோலத்தில் வட்டம் போட்டுட்டு இருக்காரு. நீ வட்டமாக போடுற ஈராக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கதிர் வந்துட்டு தண்ணியை மேலே அடிக்கிறாரு. மேலே அடிச்சோன்னு 2 பேருக்கு சண்டை ஆகுது. சண்டை ஆனோன்னு என்னடா வாங்கினது பத்தலையான்னு சொல்லிட்டு கதிர் கேட்க, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, நான் ரோட்டில் கோலம் போட்டால் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட என்ன ஒரு ஹைலைட்டுன்னு கேளுங்க. அதாவது நம்ம ராஜு இருக்காங்களே, நம்ம கதிர் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. வீடு வீடுன்றாங்க. எங்கே விடுறது, நீ தான் என்ன பிடிச்சிட்டு இருக்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் கை எடுக்கிறாங்க. அப்படியே ஒரு ரொமான்டிக் லுக்கு வேற லெவலில் இருந்தது சீனு. இவங்களுக்கு 2 பேத்துக்கு ரொமான்ஸ் வச்சா வேற லெவலில் இருக்க மாட்டுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மீனா வேற ஒவ்வொருத்தர் காதலையும், அதுவும் செந்தில் காதல விழுகுற மாதிரி நல்லா நறுக்குன்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம தங்கமயில் வந்துட்டு பண்ணுறது ஓவர் ஆக்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பட்டமா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதை ஏன் செந்தில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு இல்லை, செந்தில் மட்டும் இல்லைங்க, மொத்த குடும்பமும் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னைக்கு உண்மை வெளியே வரப்போதோ அது தெரியலங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து, அதாவது ராஜி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வெளியில் உட்காந்து கோலம் போடுறாரு. என்னடா அது, இவ்வளோ நல்ல புருஷனா திடீர்னு எப்பப்பா நீ மாறின அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்